சிவஸ்துதி என்ற பகுதியில் அகம்படி தொண்டு செய்வார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேக்கிழார் பயன்படுத்திட்டார். தில்லைவாழந்தனர் புராணத்தில். இப்போ நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு ஒரு பேர் வைத்துக்கிறோம். இப்போ முடியை அழகுபடுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் முடி திருத்துனர் அப்படின்னு சொன்னார். நோய் நீக்குகிறார் மருத்துவர் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை செய்கிறவளுக்கு அந்த பேர். காவல் செய்பவர் காவலாளி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அகம்படி தொண்டுன்னா என்ன? அகம்படி தொண்டு செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காளே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அகம் அப்படிங்கிற வார்த்தை ஆகம் அப்படிங்கிறதுனுடைய முதல் குறை, மாத்திரை குறைவாக அகம்னு ஆகிப்போச்சு. அகம் அப்படின்னா உள்ளே, அக அப்படின்னா உள்ளே, அகநானூறு அப்படின்லாம் நம்ம தமிழில் அந்த அக சொல் இருக்குது. உள்ளத்திலே உணர்வு, உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்துவது, காதல், அன்பு, பாசம், வீரம். இப்போ வீரத்தினுடைய உணர்வு பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு வீரம் இருக்கா இல்லையாங்கிறது வெளியில் தெரிஞ்சிடும். அவர் எத்தனை பேரை வெட்டுறார், எத்தனை பேரை குத்துறார். அதனால தான் புறநானூறுன்னு சொன்னார். தமிழில் புறநானூறுன்னு சொல்லுவாள். அதனால் அகநானூறு அப்படின்னா நம்ம ஒருத்தர் பேரில் அன்பு வச்சுருக்கோம், காதல் வச்சுருக்கோம், ஒரு பாசம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறது உள்ள உணர்வு. அந்த மாதிரி உள்ள உணர்வுகளைத்தான் அகம் என்று சொல்லியிருப்பார். அது படிய தொண்டு செய்வது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தொண்டுங்கிறது பலனை எதிர்பார்க்காமல் செய்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்கிறோம், சாமான்யமாக ஒரு வேலை. நம்ம வீட்டில் ஒரு தொடப்பத்தை எடுத்து பெருக்கிறோம்னு வச்சோம், அது தொண்டு கிடையாது. நம்ம வீடு தூய்மையாக இருக்கிறதுக்கு நம்ம செய்யணும். அதே தொடப்பத்தை ஒரு துப்புரவு தொழிலாளி செய்கிறார். தெருவில் பெருக்கிறாங்க, இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அதில் அவங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு சம்பாவனை கொடுக்கப்படுகிறது, ஒரு ஊதியம் கொடுக்கப்படுகிறது. அப்போ அது தொண்டா அப்படின்னு? அதுலேயும் தொண்டு இல்லை. ஆனால் பெருக்கிறது என்னவோ ஒன்று தான். வீடு பெருக்கிறது, அடுத்தபடியாக பொதுவான அந்த இடம், அதுக்கு சம்பளம் வாங்கி நம்ம பெருக்கிறோம். அப்போ அதுவும் தொண்டுன்னு இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால், கோயில்களில் போய் இறைவனுடைய சன்னதியை நாம் பெருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தொண்டுன்னு பேர். ஆனால் அந்த கோயில் அவளுக்கு வருமானம் கொடுக்கக்கூடாது. அந்த கோயிலேருந்து எந்த விதமான பலனையும் அவள் எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ கோயிலில் சில பேர் இருப்பா, கோயிலையே பெருக்க சொல்லி கோயிலுக்கே சில பணியாளர்கள்லாம் நிரந்தரப்பட்டிருக்கிறார்கள். அப்படி நிரந்தரப்படுகிற பொழுது அவர்களுக்கு கோயிலேருந்து சம்பளம் வரும், அவளுக்கு நெல்லாவோ பொருளாவோ ஏதோ கொடுப்பா. அந்த மாதிரி இறைவனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அன்பு கருதி மாத்திரம் சேவையின் அடிப்படையிலே பலன் ஏதும் கருதாது செய்யப்படுகிற பொழுது அது தொண்டுன்னு. அதுதான் தொண்டு செய்கிறது. அது என்ன அப்படின்னா, உள்ளம் சார்ந்து செய்வது, அந்த பலன் கருதாது செய்கிறது. நம்ம சாமிகிட்ட போய் தொண்டு பண்ணுறோன்னா, நான் இப்படிலாம் கஷ்டப்படுறேன், எனக்கு பார்க்க மாட்டியான்னு கேட்டால் அது தொண்டாகாது. காரணம் என்ன அப்படின்னா, அது நமக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை பூர்த்தி பண்ணிடுறது பகவான்கிட்ட கேட்குறோம். காமிய பிரார்த்தனான்னு பேர், இது பேர். அந்த மாதிரி இல்லாமல் தொண்டு அப்படிங்கிறது முழுவதுமாக பணிந்து பலனை எதிர்பார்க்காமல் இறைவனை குறித்து அர்ப்பணித்து செய்யப்படுகிற தொண்டு. அதை செய்யலைன்னா அவளுக்கு ஒன்றும் யாரும் அதை கேட்க முடியாது. அதை ஏன் இதை நீங்கள் காலம்புரை பெருக்கலை அப்படின்னு. ஆனால் ஒரு முதலாளியே இருக்காருன்னா, நம்ம சம்பளம் வாங்குறோம்னா கேட்போம். நம்ம வீட்டில் வாங்கலைன்னா அது அழுக்காகும். அப்போ கோயிலில் நம்ம பெருக்கினாலும் ஒன்று தான், பெருக்கலைனாலும் ஒன்று தான், யாரும் கேட்க முடியாது. ஆனால் நாமளாக போய் விரும்பி அதை செய்கிற பொழுது, பலன் இல்லாமல் செய்கிற பொழுது, இறை அன்போடு செய்கிற பொழுது, பிற தூய்மையோடு செய்கிற பொழுது அதுக்கு பேர் தொண்டுன்னு பேர். சரி, அப்போ படித்தொண்டுன்னா என்ன, அகம்படி தொண்டுன்னா என்ன? ஒரு அழகான தமிழ்ச்சொல், ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தியிருக்கார். அகம்படி தொண்டு அப்படின்னா என்னென்னா, உள்ளம் இறைவனை குறித்து செல்கின்ற அமைதியுறப்படு உள்ளத்தை பயன்படுத்தி செய்கிற தொண்டு. அப்போது கோயிலில் எப்படிலாம் தொண்டு பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், உடலால் தொண்டு பண்ணலாம். இப்போ சாமி தூக்குறா, உடலால் தொண்டு பண்ணுறோம். பூ எடுத்துன்னு வைக்கிறா, மலர் மாலை தொடுத்து கொடுக்குறா,
அதெல்லாம் உடலால் பண்ணுறது, கோயிலை பெருக்கிறது உடலால் பண்ணுறது. அதே சமயத்தில் இந்த இடத்துல அகம்படி தொண்டுன்னு எப்படி சொல்கிறார் அப்படின்னா, உள்ளத்தாலே செய்கிற தொண்டு. எப்படி செய்கிற தொண்டு அப்படின்னா, உள்ளத்தால் சாமியை குறித்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஜெபம் பண்ணுவா. இந்த வேதங்கள், ஆகமங்கள், இந்த மந்திரங்கள் எந்த கோயிலில் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கிறதோ அந்த கோயிலுக்கு அருளாற்றல் அதிகமாக இருக்கும். அங்கே செல்கிற அந்த பிரார்த்தனையாளர்களுக்கு அவர் புலன்களுக்கு புலப்படுகிற வகையிலே அந்த காரியம் சித்தியாகும். வாழ்க்கை இறைவன் இருக்குன்னு உணர்த்தக்கூடிய வல்லமையெல்லாம் வரும் இந்த ஜபம் அதிகமான. அந்த மாதிரி உள்ளத்துக்குள்ளே சொல்லுகிற, உள்ளத்தாலே செய்கிற தொண்டு, அதுதான் அகம்படி தொண்டு. சராசர்வ காலமும் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பா, அதுதான் அகம். அது யாரை குறித்து பண்ணுவா? சிவபெருமானை குறித்து பண்ணுவா. என்ன பலனை குறித்து பண்ணுவா? எந்த விதமான பலனையும் இல்லை, அவன் அன்பு கருதி மாத்திரம் சொல்லுவார். அப்போ இந்த தில்லைவாழந்தனுடைய சர்க்கத்தில் ரகசியம் அப்படின்னு ஒரு ஸ்தானம் இருக்காவா கோயிலில், அதுதான் திரைன்னு சொல்லுவார், சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாள். அதுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை என்ன பண்ணணும்னா பலன் கருதாது சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம் தில்லைவாழந்தவர்கள். அதை நமக்கு அறிவுறுத்துகிறார். ஒரு வம்சத்தில் வரக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை ரொம்ப அழகாகவும் ரொம்ப சுருக்கமாகவும் அந்த எழுத்துக்குள்ளே தமிழாக்கம் பண்ணி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் சேக்கிழார். அந்த இறையருள் அவர்கிட்ட உலகலாம்னு சுவாமியே அனுகிரகம் பண்ண ஒரு முதல் கவி அவர். ரொம்ப அற்புதமான அந்த விஷயத்தில் சொல்கிறார், அகம்படி தொண்டு செய்வார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சதா சர்வ காலமும் இறைவனை குறித்த மந்திர ஜபங்களை பலன் எதிர்பாராத வண்ணம் இறை அன்புக்கே ஏங்கி மீண்டும் 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 உச்சரித்து கொண்டே இருக்கக்கூடியது ஒரு தொண்டு. அதை நம்ம கோயில் கும்பாபிஷேகத்துல எல்லாம் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் ஆகுது, இல்லை ஒரு கோயில் நடக்கிறது அப்படின்னா அதில் வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் தனித்தனி பேர் கொடுத்துருப்பா. அது மாதிரி அந்தணர்களுக்கு ஒவ்வொரு பேர், அலங்கார குருக்கள் அவர் அலங்காரம் பண்ணுவார் சுவாமிக்கு, அபிஷேகம் பண்ணுவார் சுவாமிக்கு. அதுமாதிரி நைவேத்தியம் பண்ணுறது, பாகசாலா சுவாமிக்கு தேவையான நைவேத்தியங்கள்லாம் பண்ணுவாள். அதுக்கப்புறம் மலர் மாலை தொடுக்கிறது, பெருக்கி வைக்கிறது, அது மாதிரிலாம் நிறைய பணி இருக்குது. கோயில் பூட்டுறது, கதவு திறக்கிறது, விளக்கு போடுறது, அது மாதிரி கோயில்கள்லாம் நிறைய பணிகள் இருக்குது. அவளுக்கு ஒரு பேர். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த அகம்படி தொண்டு அப்படின்னா ஜபம்னு ஒரு 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 பகுதி. அதை ஆகமத்தில் போடுறது உண்டு. ஜபத்துக்காக ஒரு 10 பேர் போடுங்க அப்படின்னு சொல்லுவாள். இந்த 10 பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சாமியினுடைய ஒரே மந்திரத்தை 10 அந்தணர்கள் ஒன்றாக சேர்ந்து மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆவர்த்தியின் பேர். ஆவர்த்தின்னா சுழல், ஒரே மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறது. அப்படி செய்யக்கூடிய அந்த பாரம்பரிய அந்த முறையை அழகாக தமிழிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் அகம்படி தொண்டு செய்வார். அப்படி கோயில்களில் போய் உடலால் செய்கிற தொண்டு, உள்ளத்தால் செய்கிற தொண்டு, அறிவால் செய்கிற தொண்டு. நிறையா பேர் விலைக்கு சொல்லலாம், இதை இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படின்னு. நல்ல நூல்களை படிக்கிற ஒரு விஷயம், சாத்திரங்களை படிப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை நம்ம அறிவினாலே செய்கிற பணி, உணர்ந்து செயலினாலே செய்கிற பணி, நல் எண்ணத்தினாலே செய்கிற பணி. எதுவுமே சொல்லாமல் சிவன்கிட்ட போய் உட்காந்துட்டு இருந்தால் மௌன பணி, காஷ்டம்னு சொல்லுவாங்க. சிவன் கோயில் போய் உட்காந்து எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது, எந்த சிந்தனையும் சிந்திக்கக்கூடாது, அப்படியே சும்மாவே உட்காந்துருக்கிறது. அருணகிரிநாதருக்கு முருகன் அருணகிரிநாதருக்கு சொன்ன மாதிரி சும்மா இரு சொல்லறேன்னு அப்படியே உட்காந்து காஷ்டமௌனம்னு பேர். அந்த மாதிரி காஷ்டமௌனத்தை அனுஷ்டானம் பண்ணுறது மிகப்பெரிய தர்மம். அதுதான் அகம்படி தொண்டு அப்படின்னு அதுக்கும் ஒரு பேர். அப்படியே மௌனமாக உட்காந்துருக்குது. அந்த மாதிரி உட்காந்துருந்தால் அதில் என்ன தொண்டுன்னு வரும் அப்படின்னா, சுவாமி அந்த மாதிரி மனசை காலியாக இருக்கிறவாளுடைய உள்ளத்தில் முதல்ல நுழைஞ்சவனா தன்னுடைய கருத்தை அவா மூலியமாக வெளிப்படுத்துவாராம். அது வெளிப்படுத்தும் போது அந்த வாக்கியம் பலிக்கும். அந்த மாதிரி காஷ்டமௌனமாக இருக்கிறவா ஏதாவது பேசினா அது பலிக்கும். அப்படி மனதை அடக்கி
இறையன்பு கொண்டு செலுத்தி மந்திரங்களை உச்சரித்து அதன் மூலம் இறை சிந்தனைகளை தன்னுடைய வாக்காக பெற்றவர்கள் அகம்படி தொண்டு. அப்படிப்பட்ட அந்த தொண்டுள்ளோர் செய்கின்ற அந்த வாக்கானது பலிக்கும். எதனால் பலிக்கிறது? இறை அருளால் பலிக்கிறது. இறை அருள் எதனால் கிடைக்கிறது அப்படின்னா இந்த ஜபம் பண்ணுறதுனால கிடைக்கிறது. அதனால தான் அகம்படி தொண்டு செய்வார் என்று மிக ஜபம் செய்கிற முறையும் அதனாலே நாம் பெறுகிற பயனையும் ஒரு கோயிலினுடைய வித்து, ஒரு பாரம்பரியம், இவைகளையெல்லாம் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் சேக்கிழார். இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.